Hello everyone, welcome to our channel Happy Learning. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் டென்ஸ் பற்றி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் டென்ஸ் பற்றி நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கல அப்படின்னா சேனலோட பிளேலிஸ்ட் பாருங்கள். இப்போ நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கலாம். கண்டினியூஸ் அப்படின்னாலே தொடர்ச்சியாக அப்படின்னு அர்த்தம். தொடர்ச்சியாக ஒரு செயல் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, ப்ரெசண்ட்டில் செய்கிறோம் அப்படின்னா அதை தான் நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லணும். இப்போ அந்த செயலை நான் செஞ்சுட்டு இருக்கேன், அவன் நடந்துட்டு இருக்கான், அவ தூங்கிட்டு இருக்கா, நான் விளையாடிட்டு இருக்கேன். இப்போ இது எல்லாமே கண்டினியூஸாக இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு செயல். அதை சொல்லும் போது நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸில் நம்ம சொல்லணும். இப்போது எனக்கு வந்து இந்த ஒரு சென்டென்ஸு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்றத நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்? இப்போது வந்து டென்ஸ்லேயே வந்து இது இந்த டென்ஸ் தான் கண்டுபிடிக்கிறது நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. இப்போ பாருங்க, இந்த சென்டென்ஸு அவன் நடந்துட்டு இருக்கான், அவ தூங்கிட்டு இருக்கா, நான் விளையாடிட்டு இருக்கேன். இப்போ இதில் மூணுலையுமே காமனாக என்ன இருக்கு? நல்லா நோட் பண்ணுங்க. அவன் நடந்துட்டு இருக்கான், அவ தூங்கிட்டு இருக்கா, நான் விளையாடிட்டு இருக்கேன். இந்த மூணுலையுமே காமனா என்ன வேர்டு இருக்கு? இருக்கு அப்படின்ற அந்த வேர்டு தான் மூணுலையுமே காமனாக இருக்குது. அப்போது ஒரு சென்டென்ஸில் இருக்கு அப்படின்ற அந்த வேர்டு வருது அப்படின்னா நீங்கள் வந்து இதை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். டென்ஸை இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அவன் நடந்துட்டு இருக்கான், அப்போது இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அவ தூங்கிட்டு இருக்கா, இருக்கு அப்படின்ற வேர்டு இருக்கா, அப்போ இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னா என்ன பண்ணணும்? வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். எந்த வேர்ப் இருந்தாலும் அது பக்கத்தில் ஐஎன்ஜி சேர்க்கணும். அது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கிறதுனால இருக்கு அப்படின்னு வரும்போது நம்ம ஐஎன்ஜி சேர்த்து சொல்லணும். ஓகே, இப்போ அதுக்கு என்னென்ன ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணணும்? ஐக்கு வந்து ஆம், ஐக்கு மட்டும்தான் ஆம் வரும். ஹீ ஷீ இட்டு வரும்போது இஸ் அப்படின்ற ஆக்சிலரி வேர்பை யூஸ் பண்ணணும். யூ வி தே இது எல்லாத்துக்கும் ஆர் அப்படின்ற ஆக்சிலரி வேர்பை நம்ம யூஸ் பண்ணணும். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ வந்து ஆம், ஹீ ஷீ இட்டுக்கு இஸ், யூவி தேக்கு ஆர் அப்படின்ற ஆக்சிலரி வேர்பை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போது அவன் நடந்துட்டு இருக்கான், இந்த இடத்துல அவன், அப்போ ஹீக்கு வந்து என்ன ஆக்சிலரி வேர்பு? இஸ். இருக்கான், அப்போ நடந்துட்டு இருக்கான் அப்படின்றத வாக் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஹீ இஸ் வாக்கிங், ஹீ இஸ் வாக்கிங். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் புரியுதா? ஸோ இப்படி தான் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை சொல்லணும். நெக்ஸ்ட்டு நான் விளையாடிட்டு இருக்கேன். விளையாடுறதுக்கு இங்கிலீஷில் ப்ளே. இருக்குன்ற வேர்டு இருக்கிறதுனால ஐஎன்ஜி. நான் அப்படின் போது ஐ, அதுக்கு வந்து என்ன ஆக்சிலரி வேர்ப்? ஆம். ஐ எம் பிளேயிங், ஐ எம் பிளேயிங். இந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். சரியா? இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆம் ஐஎன்ஜி வரணும், இஸ் ஐஎன்ஜி, ஆர் ஐஎன்ஜி. இதை வந்து நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது. ஆம் ஐஎன்ஜி, இஸ் ஐஎன்ஜி, ஆர் ஐஎன்ஜி இப்படி வந்ததுன்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சரியா? ஸோ இப்போது நம்ம இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு 3 இடத்துல பயன்படுத்தலாம். வேர் டு யூஸ் 3 இடத்துல நம்ம பயன்படுத்தலாம். அது என்னென்ன, எந்தெந்த இடத்துல இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போது ஒரு விஷயம் இப்போ நடந்துட்டுருக்கு, ஹேப்பனிங் நவ். நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், அந்த இடத்துல இருக்கு வந்திருக்கா? இப்போ நடந்துட்டுருக்கு. ஐ எம் ஈட்டிங், நான் இப்போ அந்த விஷயத்தை பண்ணிகிட்ருக்கேன். கரண்ட்டாக நான் இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸில் நம்ம சொல்லணும் ஐ எம் ஈட்டிங். சரியா? நெக்ஸ்ட்டு அவங்க படம் பார்த்துட்டு இருக்காங்க, அவன் தூங்கிட்டு இருக்கான், நாங்கள் ஸ்கூல் போயிட்டு இருக்கோம். இது எல்லாமே இப்போ கரண்ட்டாக நான் பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம், இல்லை அவங்க பண்ணிகிட்ருக்க விஷயம், அவன் பண்ணிகிட்ருக்கிற விஷயம். இந்த மாதிரி கரண்ட்டாக நம்ம இப்போ நடந்துட்டுருக்க விஷயத்தை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே ப்ரெசன்ட் கண்டினியூஸில் தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு டூயிங் இன் த ப்ரெசன்ட் டைம்ஸ் பட் நாட் எக்ஸாக்ட்லி நவ். அதாவது இப்போ கரண்ட்டாக நான் அதை பண்ணுறேன், ஆனால் எக்ஸாக்டாக இப்போ தான் பண்ணுறேன் அப்படின்ற விஷயம் கிடையாது. அப்போ இதையும் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். அவள் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாள். அப்போது ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் அ சாஃப்ட்வேர் கம்பெனி. அவள் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கா, கரண்ட்டாக அதை தான் பண்ணுறா. ஆனால் இப்போ எக்ஸாக்டாக அவள் அதை பண்ணல. எக்ஸாக்டாக அவள் டிவி பார்த்துட்டு இருக்கலாம், தூங்கிட்டு இருக்கலாம், எதுனாலும் பண்ணலாம். பட் இப்போ அவள் சாஃப்ட்வேர் கம்பெனியில் இன்னும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கா, இன்னும் வேலையை விடலை. ஸோ அதனால அதையும் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லலாம்.
நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் பிளான்டு ஈவெண்ட்ஸ். ஸோ ஃப்யூச்சரில் இந்த விஷயத்தை நான் இத்தனை மணிக்கு பண்ண போகிறேன். பாருங்க, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, நான் நாளைக்கு சென்னைக்கு போகிறேன். ஐ எம் கோயிங் டு சென்னை டுமாரோ. இது வந்து டிசைட் பண்ணது. ஸோ பிளான் பண்ணிட்டேன், நான் நாளைக்கு போகணுன்றது எனக்கு தெரியும். எத்தனை மணிக்கு போகிறேன், எப்போ போகிறேன்ற எல்லாமே தெரியும். இந்த மாதிரி ஃப்யூச்சர் பிளான்டு ஈவெண்ட்ஸை சொல்லும் போது நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லலாம். அவள் அடுத்த வாரம் அமெரிக்காவில் இருந்து வருகிறாள். ஷி இஸ் கம்மிங் ஃப்ரம் அமெரிக்கா நெக்ஸ்ட் வீக். ஸோ இதுவும் வந்து பிளான்டு ஈவெண்ட். நெக்ஸ்ட் வீக் அவள் வரப்போகிறா அப்படின்றது ப்ரீ பிளான்டு. ஸோ அப்போது இதையும் நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லலாம். 3 இடத்துல பயன்படுத்தலாம். ஒன்று ப்ரெசண்ட்டில், இப்போ நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம், ப்ரெசன்ட் டைம் பட் நாட் எக்ஸாக்ட்லி நவ். ஸோ ப்ரெசண்ட்டாக நான் அது பண்ணுறேன், ஆனால் இப்போது கரண்ட்டாக அது பண்ணல, அப்போது நம்ம பயன்படுத்தலாம். ஃப்யூச்சர் பிளான்டு ஈவெண்ட்ஸ்லையும் அதை ப்ரெசன்ட் கண்டினியூஸை பயன்படுத்தலாம். இப்போ உங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்றது கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.